இன்றைக்கி நம்ம இந்த ஜீவசமாதியில் எடுத்திருக்கக்கூடிய இந்த குழந்தை ஆனந்த சுவாமி இவரினுடைய சரித்திரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் பிறந்த வருடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1627 இந்த வருடம் அவர் பிறந்திருக்காரு மதுரையில். இவருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தையே கிடையாது. அப்போ அந்த அப்பா அம்மா வந்து அவள் அம்மா பேர் திரிபுர சுந்தரி. அவரினுடைய தகப்பனாரினுடைய திருநாமம் வந்து அண்ணா சுவாமி. இந்த தம்பதியினருக்கு தான் இவர் பிறந்தார். இவர் பிறந்த ஒரு பிறப்பே வந்து ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அந்த அம்மா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அழறா. அப்போ அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு நீ குழந்தை பாக்கியம் கொடு, ஆனால் அந்த குழந்தைய நான் வளர்க்கலை, நீயே வளர்த்துக்கோ, இந்த குழந்தை உன் குழந்தையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. அதில் ஒரு குழந்தை காலில் வந்து அந்த குழந்தையினுடைய காலில் சங்கு சக்கரம் இருக்குது. ஸோ இந்த குழந்தைய கொண்டு போய் கோவில்லையே விட்டுடுறாங்க. என்ன அதிசயம் பாருங்கள், அந்த குழந்தைக்கு வந்து தினமுமே மதுரை மீனாட்சி அம்மன் தான் பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தையை வளர்த்ததே மீனாட்சி அம்மன் தான். ஸோ இப்படியாக அவர் குழந்தை சாமியாக அந்த ஆலயத்திலேயே அவர் வந்து வளருகிறார். இப்படி தான் அவருடைய சரித்தம் ஆரம்பமாகிறது. அப்புறம் நிறையா இடங்களுக்கு சென்று அவர் தவம் புரிந்தது, மக்களுக்கு வந்து அவர் நிறையா நன்மைகள் செய்தது. இவருடைய சரித்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1627 பிறந்த இவர் எப்போ வந்து சமாதி ஆகியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 1919 எவ்வளோ செஞ்சுரிஸ் இவர் வாழ்ந்திருக்காருன்னு பாருங்களேன். ஸோ இவரினுடைய கதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிறைய இடங்களுக்கு போகிறார். திருவண்ணாமலை, அப்புறம் பத்ரிகாசிரமம், கேதார்நாத், இப்படி பல இடங்களுக்கு போயிட்டு இவர் ஒரு இடத்துல போய் எப்போ வந்து சமாதி ஆறாரோ அந்த இடத்துலேருந்து மீண்டும் ஒரு இடத்திற்கு போய் அவர் அவதார புருஷனாக அவர் அவதாரம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் செய்து அப்படி வாழ்ந்திருக்கிறார். இவர் இமயமலையில் ஆதிசங்கரரினுடைய அந்த மடத்திலையும் ஒரு சில கால ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்கார். ஸோ இவரினுடைய சரித்திரத்தில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர் தோன்றி மக்களுக்கு சேவை செய்து பின்பும் சமாதி ஆகிறார் அப்படிங்கிறது தான் இவரினுடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இவர் வந்து காசிக்கு போகிறார். காசிக்கு போய் அங்கே வந்து தன்னை ஒரு பெட்டியில் வந்து என்னை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியில் விட்டு அவர் வந்து கங்கையில் விட்டுற சொல்லிடுறார். கங்கையில் வந்து அந்த பெட்டி வந்து வேறு ஒரு இடத்திற்கு அவர் போகிறார் இல்லையா, அந்த இடத்துல அவர் ஒரு அவதார புருஷனாக தோன்றி அங்கு மக்களுக்கு வந்து செய்கிறார். அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தாலங்குடி அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே வந்து அவர் ஒரு சித்தராக வாழ்ந்து இன்றைக்குமே வந்து ஆவணி மாதத்தில் 3 நாட்கள் இவருக்கு அங்கே குரு பூஜை வந்து நடைபெறுகிறது. இப்படி பல அவதாரங்களை எடுத்து 1919 இவர் என்ன பண்ணுறார், வத்தலகுண்டுக்கு போகிறார். வத்தலகுண்டில் போயிட்டு அவர் சீடர்கள்ட்ட சொல்கிறார், எனக்கு வந்து ஒரு மற்றவங்களுக்கு செய்கிற மாதிரி அந்த ஜீவ சமாதியோ இல்லை எந்த சாங்கியமும் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்குள் சென்று அவர் வந்து அங்கே ஐக்கியமாக்கி விடுகிறார். இன்றைக்கும் அவர் வந்து அவருக்கான அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் வந்து இருக்குது. 1627 to 1919 அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை செஞ்சுரிஸ்னு நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ நூற்றாண்டுகளில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர் அவதார புருஷனாக இருந்து அவர் மக்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இவரினுடைய சரித்திரம். இப்படி குழந்தை சுவாமியினுடைய குழந்தை ஆனந்த சுவாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவரினுடைய அந்த ஜீவசமாதியானது வத்தலகுண்டில் வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒன்று தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஜீவசமாதியினுடைய கதையை சொன்னாலும் கூட இவங்கெல்லாம் பாருங்களேன் செஞ்சுரிஸாக இருந்து நமக்கு நன்மைகள் செய்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நமக்கு வந்து என்ன நம்மளுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் மகான்களினுடைய சமாதிக்கு சென்று நாம் மனதார உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும். ஸோ கொடைக்கானல் வத்தலகுண்டில் இவரினுடைய சமாதி இருக்குன்னா நமக்கு அந்த பழனி மலையினுடைய அந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவிலாக இருக்கட்டும், எல்லாமே
இந்த மாதிரியான ஒரு சித்த புருஷர்கள், அவதார புருஷர்கள் இருந்ததுனால தான் அந்த மண்ணில் அந்த மாதிரியான ஒரு சக்தியை இவர்களினுடைய அந்த யோக நிலை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பூமியை நாம் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன். இந்த மதுரை மாநகரத்தை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், எவ்வளோ ஒரு அழகான கோவில்கள், இந்த மாதிரியான மகான்கள் வாழ்ந்த இடத்தில் நாமளும் இதுக்கு மேலேயாவது அந்த இடத்தை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.